வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் லஞ்சுன்னு பார்ப்போமா. இன்றைக்கி வந்து 1 pot ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி ரொம்ப நிறைய வேலை, வீட்டு வேலை ரொம்ப இருந்துச்சு. அதனால் நான் வந்து சிம்பிளாக 1 pot ரைஸ் பண்ணிடலான்ட்டு பார்க்குறேன். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், புளி ஊற வச்சுக்க போகிறேன். 1 pot ரைஸ்ன்றது காரக்குழம்பு 1 pot ரைஸ் அதான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல நான் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அதாவது காரக்குழம்பு தான் 1 pot ரைஸுன்ட்டு இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த காய்கறிலாம் நிறைய வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் வெங்காயம், குழம்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ வெங்காயமும் தேவைப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் 1 pot ரைஸ். நான் குக்கர்லேயே செய்துடுவேன்பா. இப்போ 1 pot ரைஸ்லேயே ரசம் வருது, காரக்குழம்பு, சாம்பார். இப்போ சாம்பார் சாதம்லாம் தருவாங்க. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் சாம்பார் சாதம் தருவாங்க பார்த்தீங்களா, அதேமாரி காரக்குழம்பு சாதம், அதுதான் 1 pot ரைஸ். நான் இப்போ காரக்குழம்பு சாதம் தான் பண்ண போகிறேன். இன்னெல்லாம் வந்து பொங்கல் சோறுன்னு சொல்லுவாங்க. பொங்கல் சோறு, கூட்டாஞ்சோறு, இந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் இப்போ. ஏன்னா ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்டா மாதிரி இல்லை. என்றைக்குன்னா ஒரு நாள் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் இவ்வளோ வேலை இருக்குது. ஆனாலும் வீடு நாங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறோம், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறோம். அந்த ஆல்ட்ரு பண்ணுற வேலை இருக்குது. அதே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த வேலையை சமையல் பண்ணிடலாமேன்ட்டு அதான் இப்போ முதல்ல வெங்காயம் தான். அடுத்தது அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 2 அழகு அரிசி ஊற வச்சுட்டு குக்கரில் செய்துட்டேன்னா ஒரே நிமிஷத்தில் ஆகிடும். அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணும். இந்த இவ்வளோ வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். சாம்பார் வெங்காயம், சாதா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா எல்லா காயும் அரிஞ்சு போட்டு செம்ம ருசியான 1 pot ரைஸ். நீங்களும் இன்னும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கான நெய் தேவை, நெய் வாங்கணும். இப்போ வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டே அதுமாரி தக்காளி, காய்கறி, என்ன காய் இருக்கோ அதெல்லாம் அரிஞ்சிக்கிடலாம். வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன். இனிமேல் தோல் மட்டும் உரிக்கணும். இப்போ வெங்காயத்தெல்லாம் தோலையும் உரிச்சிட்டேன். அடுத்தது வந்து நம்மகிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சமையல், அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட புதுமையான ரெசிபி இது. இப்போ எப்போவுமே குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்றோம். அதுக்கு நம்ம ஊற்றி அது வந்து ரெகுலரான இதுவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம், காய் வறுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நாங்கள் வந்து எப்போவுமே காரக்குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு இல்லை சேப்பங்கிழங்கு தான் எதை கிழங்கு தான் போடுவோம். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ காயும் அரிஞ்சிக்க போகிறேன். ஒரே ஒரு பாவக்காய் இருந்தது, எதுக்கு வேஸ்ட்டாக போகணும். பாவக்காய், 2-3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இது இவ்வளோ போட்டு ஒரு பாவக்காய். இது வந்து எங்கள் செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய், நல்லா வெள்ளை கலர் கத்திரிக்காய் இருக்குது. அடுத்தது 3 அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இவ்வளையும் போட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு இது எவ்வளோத்தையும் போட்டு முடிஞ்சால் ஒரு கேரட் கூட போட்டுக்கிட்டோம், நல்லா தான் இருக்கும் சாம்பார் இது காரக்குழம்பு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இதையே அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதை அரிஞ்சு வச்சுட்டு அரிசி ஊற வைக்க போகிறேன். இல்லை அப்படியே செய்திடலாம். கொஞ்சோண்டு பூண்டும் உரித்து வச்சுக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு செய்து சாப்பிடும்போது. இவ்வளோ பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலையை கழுவி வச்சுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலே 1 pot ரைஸ் ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன், போதும். அடுத்தது தக்காளி வந்து ஒரு
3 தக்காளி எடுத்துக்க போகிறேன். இதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளானது. நான் வந்து இன்றைக்கி காரக்குழம்பு 1 பாட் ரைஸ் வந்து நெய்யில் பண்ண போகிறேன். நம்மளுடைய விருப்பம்தான், நெய்யில் பண்ணலாம், நம்ம வீட்டு வீட்டு சாதா எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு பண்ணலாம். நான் வந்து இப்போ நெய்யும் போட்டு அந்த இதையும் போட்டு போகிறேன், சாதா எண்ணெயும் போட்டு சேர்ப்பேன். காய்கறிலாம் கட் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். ரொம்ப சுவையான 1 பாட் ரைஸ் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பாவக்காய் போடுவோம். இதில் அது எல்லாம் முளைக்க போட்டுடலாம். எப்படியும் பாவக்காய் வரும். சும்மா ஒரு பாவக்காய் போடுவோமே, எல்லாம் போட்டு செய்யலாம் குழம்பு. இப்போ என்கிட்ட வந்து கொத்தவரங்காய் கிடக்குது. இன்னும் ஒரு கேரட்டும் போட்டுக்குவோம். சும்மா எல்லா காயும் போட்டு செய்ய வேண்டியதுதான். சாம்பார் சாதத்துக்கு போடுற மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் குக்கர் நல்லா குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த 1 பாட் ரைஸ். அடுத்தது கொஞ்சமாக இந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் போடணும், நல்லா அது உருவட்டும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு, கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, சாம்பார் வெங்காயம், சாதா வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வாசனை அம்மா வாசனையாக இருக்குது. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே புளியை நல்லா கரைச்சி போகும். இப்போ நம்ம சமையல் செய்ய செய்ய அடுத்தடுத்து அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சிடணும். இப்போ வெஜிடபிள்ஸ் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். இந்த மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சினாலுமே கிச்சன் க்ளீன் ஆகிடும். அம்மா வாசனை வச்சுப்பா. அது
அதுக்குள்ளே நான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். போதும் வதங்கினது. நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ நான் காயை போட்டு போகிறேன். அரிஞ்சு வச்ச காய்கறி தான். சுவையான 1 pot ரைஸ் தயாராகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் வந்து அப்பளமே பொரிச்சுப்பேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போடணும். இப்போ வந்து அரிசியை போடணும். கழுவி ஊற வச்சிருந்த அரிசி. வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கிறதுனால என் கையெல்லாம் பெயிண்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த 1 pot ரைஸ். புளியை நம்ம ஃபைனலாக கூட ஊற்றிக்கிடலாம். முதல்ல குக்கரை மூடி வச்சுட்டு இது நல்லா குழைய இருந்தால் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டுப்பா. அப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கு கலர் வரணுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். புளி அப்புறமா ஃபைனலாக ஊற்றிக்கிடலாம். ஊற வச்சுருக்கேன். நான் பெரிய ஸ்டவ்வில் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பெரிய ஸ்டவ்வில் வச்சா சீக்கிரமாக வேகும். நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது நான் வந்து கரெக்டான தண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா புளி வேறு ஊற்றணும். அதனால் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு நான் எடுத்த பொருளை எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக நான் இந்த நெய் மேலே அப்படியே அந்த பேக்கெட்டில் இருக்க நெய் அப்படியே நல்லா வழித்து விட்டுடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். எதுனாலும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்பளம் தான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 சவுண்டு வரட்டும். வெயிட் பண்ணலாம். குக்கருக்கு வெயிட் போட்டுடலாம். 3 சவுண்டு வரட்டும். 3 சவுண்டு வந்துச்சு. பார்ப்போம். இன்னும் ஒரு சவுண்டு பார்ப்போம். பார்த்துட்டு புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டேன். எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ நான் இதில் வந்து புளி ஊற்றணும் இன்னும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிடுறேன். இப்போ சுவையான 1 pot ரைஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு நான் வந்து அப்பளம் பொரிச்சுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எப்படி இருக்குது, புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். போதும் புளிப்புலாம். உப்பு புளிப்பு எல்லாம் நல்லாயிருக்கு. புளி வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றுனாலும் ஊற்றிக்கிடலாம். சுவையான 1 pot ரைஸ் தயாராகிடுச்சு. இன்னும் கூட நான் கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இது மூட தேவையில்லை. இப்போ இதுலேயே நம்ம கிளறி வச்சுக்கிடலாம். இதை மூடணுன்ற அவசியம் இல்லை. கொதி வந்தாலே போதும். இதை பாருங்கள், சுவையான 1 pot ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த 1 pot ரைஸ் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொதி வரட்டும். இதுக்கு வந்து சும்மா தான் நான் மூடி வைக்கிறேன்.
லைட்டாக. இந்த 1 பாட் ரைஸ்க்கு வந்து அப்பளம் பொரிச்சிக்கலான்னு பார்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓகே, 1 பாட் ரைஸ் அப்பளம். இப்போ 1 பாட் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான 1 பாட் ரைஸ். ஆமாம், 1 பாட் ரைஸ் அப்பளம். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தடா இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த சூடு எண்ணெய் ஊற்றிக்கிடலான்னு பார்க்குறேன். அப்போ தான் டேஸ்ட் வரும். ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் போடுறேன். ஓகே, தாளிச்சும் ஊற்றலாம், எண்ணெய் மட்டுமே சூடுறதுக்கு கூட ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றலாம் நல்லா. ஏன்னா இவ்வளோ ரைஸ் இல்லை, அதுக்காக தலை தள்ளுன்னு இருக்கும். பா செம்ம டேஸ்ட். இப்போ டேஸ்ட் பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டேஸ்ட் பார்ப்போமா? எங்கே ஸ்பூன் வேணும்? செம்ம டேஸ்ட், சூப்பர்.